Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய ஷேர்சாட் அக்கவுண்ட்க்கு எப்படி நம்ம மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா உங்களுடைய ஷேர்சாட் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஷேர்சாட் ஆப் ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு பென்சில் ஐகான் இருக்கு, எடிட் ஐகான். இந்த எடிட் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு எடிட் பண்றதுக்கான அந்த பேஜ் ஓபன் ஆயிடும். ப்ரொஃபைல் பேஜ் ஓபன் ஆயிடும். இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இதுல மொபைல் நம்பர் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்கான அந்த பேஜுக்கு நம்ம இன்னொரு வழியிலயும் வரலாம். இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 பார் லைன் கிளிக் பண்ணுங்க. 3 பார் லைன் கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜ்ல அக்கவுண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அக்கவுண்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அக்கவுண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் அப்படின்ற இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க அக்கவுண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படினா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இந்த பேஜ் நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாருங்க மொபைல் நம்பர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து கிளிக் பண்ணி இது வந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுடைய ஓல்டு மொபைல் நம்பர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அது மேல கிளிக் பண்ணி அப்படினா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓபன் ஆகும். வெரிஃபை யுவர் அக்கவுண்ட் டு சேஞ்ச் யுவர் ஃபோன் நம்பர் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். நீங்க வந்து உங்களுடைய ஷேர்சாட் அக்கவுண்ட்க்கு ஜிமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணிருந்தீங்க அப்படினா உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸை வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஜிமெயில் அட்ரஸ் எதுவுமே ஆட் பண்ணல, மொபைல் நம்பர் மட்டும் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க ஜிமெயில் அட்ரஸை நீங்க வந்து ஆட் பண்ணிருக்கீங்க அப்படினா அது எப்படி வெரிஃபை பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ்ல ஜிமெயில் அட்ரஸ் இருக்கும், அது பக்கத்துல வெரிஃபை சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பிறகு சூஸ் அன் அக்கவுண்ட் சொல்லிட்டு வரும். இப்போ நீங்க வந்து எந்த ஜிமெயில் அட்ரஸை கொடுத்தீங்களோ அந்த ஜிமெயில் அட்ரஸை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணல அப்படினா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நீங்க கிளிக் பண்ணி அப்படினா வெரிஃபைட் சொல்லிட்டு வரும். உங்களுக்கு இது போல ஜிமெயில் அட்ரஸ் வெரிஃபைட் சொல்லிட்டு வெரிஃபைட் ஆகிட்ட பிறகு கீழ பாட்டம்ல மொபைல் நம்பர் சொல்லிட்டு இருக்கும். அந்த மொபைல் நம்பருக்கு பக்கத்துல அப்டேட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அப்டேட் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்டேட் கிளிக் பண்ணி அப்படினா நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து அப்டேட் யுவர் நியூ ஃபோன் நம்பர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய பழைய ஃபோன் நம்பர் இருக்கும், அது வந்து நீங்க ரிமூவ் பண்ணிருங்க. அதை கேன்சல் பண்ணிட்டு இப்போ நீங்க உங்களுக்கான புதிய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ புதிய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழ பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா கெட் ஓடிபி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கெட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து ஜிமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணாம ஃபோன் நம்பர் மட்டும் தான் ஆட் பண்ணீங்க அப்படினா இது போல நீங்க வந்து கேன்சல் பண்ணிட்டு உங்களுடைய புதிய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணி அப்படினா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஓடிபி வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஜெனரேட் ஆகல அப்படினா பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஓடிபி என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபைட் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க மொபைல் நம்பர் சக்சஸ்ஃபுல்லி லிங்க்டு சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா மொபைல் நம்பர் வந்து லிங்க் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பேக் வந்து செக் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் வந்து ஆட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு, அந்த மொபைல் நம்பர் தான் ஆட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டோட்டலா பேக் வந்துடலாம். ஓகே, இப்போ நான் ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு நான் திரும்ப வந்து இப்போ ஷேர்சாட் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ ஷேர்சாட் ஆப் ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய எடிட் ஐகானை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் பேஜ்ல இருக்கக்கூடிய எடிட் ஐகானை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது கீழ பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் சொல்லிட்டு இருக்கும். அந்த ஃபோன் நம்பர் அப்படின்ற இடத்துல இப்போ நீங்க நியூவா சேஞ்ச் பண்ண அந்த ஃபோன் நம்பர் வந்து ஆட் ஆயிருக்கும். இதை பார்த்து நீங்க செக் பண்ணிக்கலாம் ஃபோன் நம்பர் வந்து ஆட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்த இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.